விஜயை தாக்கி பேசிய உதயநிதி ஸ்டாலின். தமிழ்நாட்டில் அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. இந்த தேர்தலை எதிர்கொள்ள தமிழக அரசியல் கட்சி தலைவர்கள் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் இருந்தே ஆயத்தமாகி வருகின்றனர். அந்த வகையில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மக்கள் முன்னிலையில் பரப்புரை மேற்கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் மாவட்ட வாரியாக பிரச்சார பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். ஆனால் அவருடைய பிரச்சார பயணம் சனிக்கிழமைகளில் மட்டுமே இருப்பதால் வீக்கெண்ட் பாலிடிக்ஸ் செய்கிறார் என விமர்சனங்களுக்கு உள்ளாகி இருக்கிறார். மலைக்கோட்டை நகரமான திருச்சி மற்றும் அரியலூரில் தனது தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கிய விஜய் கடந்த வாரம் நாகப்பட்டினம் மற்றும் திருவாரூரில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். அதனைத் தொடர்ந்து கரூர் மற்றும் நாமக்கலிலும் பிரச்சாரத்தை நடத்துகிறார். விஜய் தான் செல்லும் இடங்களில் எல்லாம் திமுகவை கடுமையாக விமர்சித்து பேசி வருகிறார். இந்த நிலையில் சனிக்கிழமை மட்டும் விஜய் வெளியே வந்து மக்களை சந்திக்கிறார் என்ற விமர்சனங்கள் எழுந்தன. இந்த விமர்சனத்திற்கு பதிலளித்த விஜய் மக்களுக்கு தொந்தரவு இருக்கக்கூடாது என்பதற்காக வேலை நாட்களில் அவர்களுக்கு தொந்தரவு கொடுக்க கூடாது என்பதற்காகவும் சனிக்கிழமைகளில் பிரச்சாரம் செய்வதாக சுற்றுப்பயணத்தில் பதிலளித்தார். இந்த நிலையில் சனிக்கிழமை மட்டும் வீட்டை விட்டு வெளியே வரும் ஆள் நான் அல்ல என்று தாவேகா தலைவர் விஜயை துணை முதலமைச்சர் ஸ்டாலின் மறைமுகமாக விமர்சித்தார். எல்லா விமர்சனத்திற்கும் விஜய் அதிரடியாக பதிலடி கொடுத்து விடுவார். தற்பொழுது விஜயின் அரசியல் பேச்சை பார்த்து மற்ற கட்சியினரும் மிரண்டு போய் உள்ளனர். திமுகவிற்கும் தாவேகாவிற்கும் தான் நேரடி போட்டி என விஜய் தொடர்ந்து சொல்லி வரும் நிலையில் வரும் தேர்தலில் விஜய் மற்றும் உதயநிதிக்கு இடையே நேரடி போட்டியாக பார்க்கப்படுகிறது. திமுக ஆட்சியை விஜய் வறுத்தெடுத்து வரும் நிலையில் அவரது பேச்சுக்கு உதயநிதி அந்த அளவிற்கு ரியாக்ஷன் காட்டியதில்லை. இந்த நிலையில் முதன்முறையாக விஜயை தாக்கி பேசியுள்ளார். உதயநிதியின் பேச்சை பார்த்து பொங்கிய தாவேகாவினர் அவருக்கு பதிலடி கொடுத்து வருகின்றனர்.